அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நியூமேட்டிக் மற்றும் ஹைட்ராலிக் அமைப்புகளின் பாதுகாப்பு அம்சங்களை எவ்வாறு பராமரிப்பது, சரி செய்தல் மற்றும் மேம்படுத்துவது என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறோம். இப்போது காணொளிக்குள் செல்வோம். நியூமேட்டிக் சிஸ்டங்களில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் பற்றி விவாதிப்போம். மற்ற மரபுசார் ஆற்றல் மூலங்கள் ஆபத்தானவை என்று கருதப்படும் போது நியூமேட்டிக் அமைப்புகள் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக உயர் மின்னழுத்த மின்சாரம் மற்றும் எரியக்கூடிய திரவங்களுக்கு பதிலாக நியூமேட்டிக் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அழுத்தப்பட்ட காற்றினால் மக்கள் கடுமையான பாதிப்பை சந்திக்க நேரிடும். மனித குழிக்குள் அழுத்தப்பட்ட காற்று மூக்கு அல்லது காது போன்றவற்றில் நுழைய அனுமதிக்காதீர்கள். யாரும் குளிக்க வேண்டாம். வெளியேற்றத்தின் மூலம் வெளியேற்றப்படும் அழுத்தப்பட்ட காற்றில் உள்ள எண்ணெய் துளிகள் மற்றும் பிற மாசுக்கள் கண்கள் மற்றும் சுவாச அமைப்புகளுக்கு தீங்கு விளைவிக்கும். எந்த ஒரு அமைப்பையும் இயக்குவதற்கு முன் முழு மற்றும் சாத்தியமான தளர்வான துண்டுகள், உடைந்த குழாய்கள் அல்லது அசாதாரண அழுத்தம் உள்ளதா என சோதிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு அமைப்பையும் இயக்குவதற்கு முன் முழு சுற்றும் சாத்தியமான தளர்வான துண்டுகள், உடைந்த குழாய்கள் அல்லது அசாதாரண அழுத்தம் உள்ளதா என சோதிக்கப்பட வேண்டும். ஒரு அமைப்பில் கசிவு கண்டுபிடிக்கப்பட்டால் வேலை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அழுத்தப்பட்ட காற்று உங்கள் அமைப்பில் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே பெரிய அல்லது சிறிய மாற்றங்களை செய்வதை தவிர்க்கவும். முதலில் அதை அணைக்கவும். கருவி செயல்பாட்டின் போது இணைப்புகள் அட்டாச்மெண்ட்ஸ் வெளியேற்றப்படுவதை தடுக்க எப்போதும் ஒரு பாதுகாப்பு கிளிப், சேஃப்டி கிளிப் அல்லது ரீடைனரை பயன்படுத்தவும். பயன்பாட்டில் இருக்கும்போது தற்செயலாக துண்டிக்கப்படுவதை தவிர்க்க அனைத்து குழாய் இணைப்புகளும் நேர்மறை பூட்டுதல் வழிமுறைகளுடன் பாசிட்டிவ் லாக்கிங் மெக்கானிசம் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தவும். நன்கு காற்றோட்டமான இடத்தில் எரியக்கூடிய பொருட்களிலிருந்து விலகி ஏர் கம்ப்ரஸர்ஸ் பயன்படுத்தவும். காற்று அமுக்கியின் மீது அல்லது அதற்கு எதிராக காற்றோட்டத்தை தடுக்கக்கூடிய எதையும் வைப்பதை தவிர்க்கவும். உற்பத்தியாளரின் பரிந்துரையின்படி அதிக அழுத்தத்தில் நியூமேட்டிக் கருவியை பயன்படுத்த வேண்டாம். காற்று அமுக்கியின் அதிகபட்ச அழுத்தத்திற்கு சமமாக அல்லது அதிகமாக இருக்கும் PSI மதிப்புகளுடன் இணைப்புகள் மற்றும் குழல்களை பயன்படுத்தவும். சுருக்கப்பட்ட காற்றிற்கான அடைப்பு வால்வு எப்போதும் அணுகக்கூடியதாகவும் காணக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். மற்ற பகுதிகள் உட்பட உடலின் எந்த பகுதியையும் ஒரு நியூமேட்டிக் கருவி அல்லது முனையில் ஒருபோதும் சுட்டிக்காட்ட வேண்டாம். கருவியின் உற்பத்தியாளர் நீங்கள் பயன்படுத்தும் இணைப்புகளை மட்டும் பயன்படுத்தவும். துப்புரவு, உயவு மற்றும் பொது பராமரிப்பு உட்பட உற்பத்தியாளரால் இயக்கப்பட்ட காற்றழுத்த கருவிகளை பராமரிக்கவும். நியூமேட்டிக் கருவியை அதன் குழாய் மூலம் எடுத்துச் செல்லக்கூடாது. ஏர் கம்ப்ரஸர்களை செருகுவதற்கு தரையிறக்கப்பட்ட கடைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். சீன் 2. அடிப்படை நியூமேட்டிக் சிஸ்டம் பராமரிப்பு மற்றும் சரி செய்தல். வாரம் ஒரு முறை. வடிகால் கம்ப்ரஸர், ட்ரெயின் கம்ப்ரஸர், டேங்க் ஃபில்டர், பவுல் மற்றும் ட்ரெயின் காக்ஸ் கொண்டிருக்கும் ஏர்லைன்கள். கம்ப்ரஸர் கிரான்கேஸ் மற்றும் எண்ணெய் அளவை சரிபார்க்கவும். கம்ப்ரஸர் சேஃப்டியை சரிபார்க்கவும். நிவாரண வால்வு. மாதம் ஒரு முறை. வெளியேற்ற காற்று வடிகட்டியை ஆய்வு செய்யவும். அழுத்தத்தை சரிபார்க்கவும். வால்வு அமைப்பை குறைத்தல். 3 மாதங்களுக்கு ஒரு முறை. கிரான்கேஸ் எண்ணெயை மாற்றவும். எண்ணெய் அமுக்கி மோட்டார்கள். கம்ப்ரஸர் பிரஷர் ஸ்விட்சஸை சரிபார்க்கவும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை. ஏர்லைன்களில் ஈரப்பதம், எண்ணெய் மற்றும் அழுக்கு உள்ளதா என சரிபார்க்கவும். உட்கொள்ளும் காற்று வடிகட்டி, ஃபெல்ட் மற்றும் திரை வகைகளை சுத்தம் செய்யவும். கம்ப்ரஸர் பெல்ட்டை சரிபார்க்கவும். அழுத்தம் நிவாரண வால்வுகளை, பிரஷர் ரிலீஃப் வால்வ்ஸை சரிபார்க்கவும். அளவு திருத்தம், செயல்பாடு, முனைகள் மற்றும் பரிமாற்றத்தின் கட்டுப்படுத்திகள், வெப்பநிலை கட்டுப்படுத்திகள், அழுத்த கட்டுப்படுத்திகள், தெர்மோஸ்டாட்ஸ் மற்றும் ஈரப்பதம் போன்றவற்றை சரிபார்க்கவும். அழுத்த டிரான்ஸ்மிட்டர்கள் மற்றும் கட்டுப்படுத்திகளின் குழாய்களை சரிபார்க்கவும். சுத்தமான உறுப்புகள் மற்றும் ஈரப்பதம். வருடத்திற்கு ஒரு முறை. கேட்ரிட்ஜை மாற்றவும். உட்கொள்ளும் வகை காற்று வடிகட்டிகள். ரிசீவர் கண்ட்ரோலர்ஸ்
ரிசீவர் கண்ட்ரோலர்களின் அளவு திருத்தத்தை சரிபார்க்கவும். இறுக்கமான மூடு வால்வுகளை சரிபார்க்கவும். இறுக்கமான மூட வால்வுகளை சரிபார்க்கவும். நியூமேட்டிக் சிஸ்டத்தை சரிசெய்தல். ட்ரபிள் ஷூட்டிங் நியூமேட்டிக் சிஸ்டம். குறைந்த இயக்க அழுத்தம், லோ ஆப்பரேட்டிங் பிரஷர். ஒரு நியூமேட்டிக் சிஸ்டம் நன்றாக இயங்க போதுமான காற்றழுத்தம் அவசியம். பல்வேறு மூல காரணங்களை கொண்ட காற்றழுத்த பிரச்சனைகளால் அமைப்பில் பிரச்சனைகள் கணிசமாக அதிகரிக்கின்றன. கம்ப்ரஸர் அடிக்கடி காற்றழுத்த இழப்புக்கு காரணமாக இருந்தாலும், தளர்வான வால்வுகள் மற்றும் கனெக்ஷன்ஸ், அழுக்கு வடிகட்டிகள் டர்ட்டி ஃபில்டர்ஸ் மற்றும் மோசமான பராமரிப்பு நடைமுறைகள் போன்ற பிற காரணிகளும் பங்களிக்கக்கூடும். இருப்பினும் மிக குறைவான அல்லது மிக அதிகமான பிரச்சனைகள் இந்த அழுத்தம் அமைப்பின் ஒட்டுமொத்த செயல்திறன் மற்றும் இயங்கும் செலவுகளை பாதிக்கும். சீரற்ற காற்றோட்டம் இருக்கும்போது உட்கொள்ளும் வடிகட்டி அழுத்த பிரச்சனைகளை சந்திக்கலாம். வடிகட்டி துருப்பிடித்தால் அல்லது உடைந்தால் உட்கொள்ளல் அடைக்கப்படும். உட்கொள்ளும் வடிகட்டியை அகற்றவும், அதை சுத்தம் செய்யவும் அல்லது சிக்கலை தீர்க்க அதை மாற்றவும். அமைப்பு ஆற்றலற்றதாக இருந்தால் அல்லது இயந்திரம் வேலை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு நிச்சயமாக எங்காவது கசிவு இருக்கும். சோப்பு நீர் அல்லது லேசான எண்ணெயை நிரப்பக்கூடிய ஏரோசல் ஸ்ப்ரேயரை பயன்படுத்துவது. சோப்பு நீர் அல்லது லேசான எண்ணெயை நிரப்பக்கூடிய ஏரோசல் ஸ்ப்ரேயரை பயன்படுத்துவது கசிவை கண்டறிய மிகவும் பயனுள்ள அணுகுமுறையாகும். ஒரு முனையில் தொடங்கி குழாயின் நீளத்திற்கு கீழே திரவத்தை தெளிக்கவும். குழாய்கள் அல்லது இணைப்புகளில் கசிவுகள் இருந்தால் காற்று ஒன்று சேரும் இடத்தில் குமிழ்கள் உருவாகும். குமிழ்கள் காற்று கசிவை குறைக்கின்றன. குறைந்த காற்றின் தரம், லோ ஏர் குவாலிட்டி. அழுத்தம் வால்வுகள், ஓட்ட கட்டுப்பாடு வால்வுகள், ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ்ஸ் மற்றும் லினியர் அல்லது ரோட்டரி ஆக்சுவேட்டர்ஸ் போன்ற கோரிக்கை பக்கத்தில் உள்ள கூறுகள் காற்றின் தரத்தால் பாதிக்கப்படுகின்றன. சில பகுதிகளில் மோசமான காற்றின் தரம் முழு அமைப்பிலும் ஒரு அடுக்கு விளைவை ஏற்படுத்தும். கடுமையான துரு பிஸ்டன்களில் தெளிவாக தெரிகிறது. இந்த வீடியோவில் இதுவரை நியூமேட்டிக் மற்றும் ஹைட்ராலிக் அமைப்புகளை எவ்வாறு பராமரிப்பது, சரிசெய்தல் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை பற்றி விவாதித்தோம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் பாதுகாப்பு அம்சங்களை அறிந்து கொள்ளலாம், அவற்றை பராமரிக்கலாம் மற்றும் நியூமேட்டிக் மற்றும் ஹைட்ராலிக் அமைப்புகளை சரி செய்யலாம் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.